பாடசாலைகளுக்குரிய கூடாரங்களை அமைக்கிற பணிகளை செய்ய இருப்பதாக அறிவித்திருக்கிறார். அதே நேரம் UNRWAக்கு கீழாக 8000 ஆசிரியர்கள் தயாராக இருக்கிறார்கள் காசாவினுடைய பள்ளி படிப்புகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்காக என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதிலே பாலஸ்தீனத்துக்கு எதிரான இஸ்ரேலுடைய யுத்தத்தில் பாலஸ்தீனத்துக்கு எதிராக இஸ்ரேல் வெற்றி பெற்றதாக இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய மக்கள்ல வெறும் 13% மாத்திரம்தான் நம்புகிறார்கள். துருக்கியினுடைய இராணுவத்தை சேர்ந்த யாரும் காசாவுக்குள் வரக்கூடாது, அது இஸ்ரேலுக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என்று இஸ்ரேல் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களும் வெளியாகி இருக்குது. ஏன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக செய்யப்பட்ட சர்வதேச அணுத்தடுப்பு ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டது என்பதை ஈரான் அறிவித்திருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு காசாவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் கடுமையான தாக்குதல்கள் யுத்த நிறுத்தமாக மாறி இன்றோடு 8வது நாளிலே நம்மெல்லாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கும் காசாவில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, காசாவை ஒட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய அருளால் சமாதான ஒப்பந்தம் காரணமாக நேற்று பின்னேரங்கள் முதலாக காசாவுக்குள்ள நிறைய உணவு ட்ரக்குகள் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது. ரஃபா பார்டர் வழியாகவே உணவு ட்ரக்குகள் வர அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற மகிழ்ச்சியான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய போலீஸ் படைப்பிரிவு UNRWAவோடு இணைந்து இந்த உணவுகளை மக்கள் மயப்படுத்துவதற்கு, மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து செய்து வரக்கூடிய நிலையில் காசாவினுடைய கல்வித்துறை மொத்தமாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதாவது பாடசாலைகள் எல்லாமே மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால ஒரு இடத்துல உட்கார்ந்து படிப்பதற்குரிய வாய்ப்புகள் இல்லாத நிலையில் உடனடியாக UNRWA பாடசாலைகளுக்குரிய கூடாரங்களை அமைக்கிற பணிகளை செய்ய இருப்பதாக அறிவித்திருக்கிறார். அதே நேரம் UNRWAக்கு கீழாக 8000 ஆசிரியர்கள் தயாராக இருக்கிறார்கள் காசாவினுடைய பள்ளி படிப்புகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்காக என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆல்ரெடி இந்த யுத்த காலத்திலேயே ஆன்லைன் மூலமாக ஸ்கூல்ஸுகளை ஓரளவுக்கு ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்பொழுது முழுமையாக ரன் பண்ணுவதற்குரிய ஏற்பாடுகளை UNRWA செய்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரம் சமாதான உடன்படிக்கை நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்திய தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 11 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். எல்லோ பார்டர் பகுதியை கடக்க முனைந்தார்கள் என்கிற குற்றச்சாட்டை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இவர்கள் மீது சுமத்தி இருக்கிறது. ஆனால் அப்படியான எந்த சம்பவமும் நடக்கவில்லை என்பதை பாலஸ்தீன பாதுகாப்பு படைகள் உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் 11 பேர் மீது அவர்கள் சென்ற வாகனத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் தான் இந்த சகோதரர்கள் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். தொடர்ந்தும் யுத்த நிறுத்த மீறலில் இஸ்ரேல் ஈடுபட்டு வருவதை சர்வதேசமும் பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒப்பந்தத்தை சரியாக கடைபிடிக்கிறார். அதே நேரம் இவர்கள் ஒப்பந்தத்தை மீறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரம் நப்லஸ் பகுதிகளிலையும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களையும் அதே போன்று கைது நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டிருக்கிறது. இன்றைக்கும் நப்லஸ் பகுதிகளில் இருந்து 7 அப்பாவிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரம் அந்த பகுதிகளில் தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் இதுவரைக்கும் 28 உடல்களில் 10 உடல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்திடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய பணைய கைதிகளை தேடுகிற, அவர்கள் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களை தேடுகிற பணிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் 2 பேர் 3 பேரை ஒப்படைத்துக் கொண்டே இருக்கிறார். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்படுகிற இந்த தருணத்தில் மேலும் ஒருவருடைய உடலை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினூடாக இஸ்ரேலுக்கு ஒப்படைத்திருக்கிறார்கள். அந்த உடலுக்குரிய உடற்கூறு நடவடிக்கைகள், பரிசோதனைகள் நடைபெற்று வருகிறது. அது முடிந்ததற்கு பிறகு அது இஸ்ரேலை சேர்ந்தவர் தானா என்பதை உறுதிப்படுத்திய பிறகு அவர்கள் அறிவிப்பார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் இந்த 18 பேர்ல 10 பேர் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கடைசியாக ஒப்படைத்தவர் இஸ்ரேலை சேர்ந்த எலியாகு மார்கலிட் என்கிற இஸ்ரேலுடைய இராணுவத்தில் இருந்த சோல்ஜர் ஒருவனின் உடல் தான் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேலுடைய மாரிவ் செய்தித்தளம் இன்றைக்கு ஒரு கருத்து கணிப்பை மக்கள் மத்தியிலே எடுத்திருக்கிறது. இதிலே
பாலஸ்தீனத்துக்கு எதிரான இஸ்ரேலுடைய யுத்தத்தில் பாலஸ்தீனத்துக்கு எதிராக இஸ்ரேல் வெற்றி பெற்றதாக இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய மக்களில் வெறும் 13% மாத்திரம்தான் நம்புகிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லிக்கொண்டே இருந்தாலும் அது பொய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலை சேர்ந்த யூதர்களே இந்த யுத்தத்தில் நம்ம தோத்துட்டோம் என்பதைத்தான் பெரும்பான்மையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 87% இஸ்ரேல் தோல்வி அடைந்திருக்கிறது என்கிற நிலையை எடுத்திருக்கிறார்கள். 13% மாத்திரம்தான் வெற்றி அடைந்திருப்பதாக நம்புகிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் காசாவில் உடனடியாக அனாதை இல்லங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்கிற கவலைக்குரிய செய்தி வெளியாகி இருக்கிறது. பாலஸ்தீன சமூக மேம்பாட்டு அமைச்சகத்தின் உதவி துணை செயலாளராக செயல்படக்கூடிய டாக்டர் ரியாத் அல் பிதார் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் காசா பகுதிகளில் குறைந்தது 5 அனாதை இல்லங்கள் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பதாக காசாவில் 17,000 அனாதை பிள்ளைகளை UNRWA இணைந்து பராமரித்து வந்ததாகவும், அதுக்கு முன்னாடி நடந்த யுத்தங்களில் கொல்லப்பட்ட சகோதரர்களுடைய குழந்தைகள் 17,000 பேரை பராமரித்து வந்ததாகவும், இந்த யுத்தத்தில் இந்த எண்ணிக்கை 2-3 மடங்குகளாக மாறி இருக்கிறது என்கிற செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக காசாவில் அனாதை பிள்ளைகளுடைய எண்ணிக்கை 57,000 மொத்தமாக உயர்ந்திருக்கிறது. 40,000 குழந்தைகள் 2 பெற்றோர்களையுமே இழந்தவர்களாக இருக்கிறார்கள் என்கிற கவலையான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. மொத்தமாக 57,000 அனாதை பிள்ளைகள் காசாவிலே தற்போது இருக்கிறார்கள். இந்த யுத்தத்தினூடாக 40,000 பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் இன்றைக்கு வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் ஜெனின் பட்டாலியன் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. தொடர்ந்தும் ஜெனின் பகுதிகளில் பாலஸ்தீன மக்கள் மேலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய இராணுவ வெஹிக்கிள்களை இலக்கு வைத்து தன்னுடைய ஜெனின் பட்டாலியன் தாக்குதல்களை நடத்தியதாக பாலஸ்தீனத்தினுடைய இராணுவ பிரிவின் துணை இராணுவ குழு இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல வாஷிங்டனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய வாஷிங்டனில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய மிக முக்கியமான உணவு விற்பனை நிறுவனமாக இருக்கக்கூடிய ஷாக்கினுடைய அனைத்து கிளைகளையும் இழுத்து மூடியிருப்பதாக இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஹெரேட்ஸ் பத்திரிகை தகவல் வெளியிட்டிருக்கிறது. ஏன்னா இஸ்ரேலுடைய பொருட்களை சர்வதேச அளவில் புறக்கணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய உணவு கடைகள் புறக்கணிக்க ஆரம்பித்திருக்கிறது. இஸ்ரேலுடைய தயாரிப்புகளை பெரும்பாலும் எல்லா மக்களுமே புறக்கணிக்க ஆரம்பித்திருக்கிறதுனால அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் டிசியில் தலைமையகமாக கொண்டு அந்த ஷாக் இயங்கி வர்றாங்க. அவர்களுடைய அனைத்து கிளைகளையும் இழுத்து மூடிவிட்டதாக அறிவித்திருக்கிறார்கள். காரணம் விற்பனை இல்லை, விற்பனை சரிவு, நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதற்காக இது அவங்க செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுகிறார். அதே நேரம் பல நாடுகளிலேயும் காஃபி பீன் உள்ளிட்ட இஸ்ரேலுடைய இன்னும் பல உணவு சங்கிலி நிறுவனங்கள் இழுத்து மூடப்பட்டு வரக்கூடிய நிலையில் KFC உள்ளிட்ட பல நிறுவனங்கள் நஷ்டத்தில் ஓடுகிற காட்சிகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா இவர்களை இப்படி அடக்குவதனூடாகத்தான் மொத்தமாக இவர்களை கட்டுப்படுத்த முடியும் என்பதை பொதுமக்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன மக்களுக்காக ஆதரவாக நம்மால் முடிந்தது அவர்களுடைய இஸ்ரேலுடைய ப்ராடக்டுகளை புறக்கணிப்பது தான். எந்த ப்ராடக்டை புறக்கணிக்க முடியுமோ அந்த ப்ராடக்டுகளையாவது புறக்கணிக்கக்கூடிய நிலைக்கு நாம் வர வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் காசாவுக்குள்ள அமைதி படைகளை நிறுத்த வேண்டும், ஆயுதங்கள் இல்லாத அமைதி படைகளை நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையில் வரக்கூடிய நேரத்தில் ஆல்ரெடி இந்தோனேஷியா மாத்திரம் தங்களுடைய படைகளை தருவதற்கு தயாராகி இருந்த நிலையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் துருக்கியும் இந்தோனேஷியா, அசர்பைஜான், ஈஜிப்ட் ஆகிய நாடுகள் தங்களுடைய படைகளை காசாவுக்கு அனுப்புவதற்கு தயாராகி வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிற இதே நேரத்தில் படை நடவடிக்கைகளில் ஐரோப்பிய படைகளும் அமெரிக்காவினுடைய படைகளும் ஈடுபடாது என்பதும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல துருக்கியினுடைய இராணுவத்தை சேர்ந்த யாரும் காசாவுக்குள் வரக்கூடாது, அது இஸ்ரேலுக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என்று இஸ்ரேல் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களும் வெளியாகி இருக்குது. ஏன்னா காசாவில் பலஸ்டைன் விடுதலை போர்சஸ் இருப்பது எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலாக இஸ்ரேலுக்கு இருக்கிறதோ அதே அளவுக்குண்டான அச்சுறுத்தல் தான் துருக்கியினுடைய படைகள் வருவதும். எனவே துருக்கியினுடைய படைகள் காசாவுக்கு வரக்கூடாது என்று இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அர்துகான் காசாவை பாதுகாப்பதற்காக இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இராணுவத்தினுடைய அச்சுறுத்தல்களில் இருந்து காசாவை பாதுகாக்கணும்னா அதற்கு நாங்கள் துணை போவோம் என்று மிக
தெளிவாகவே தன்னுடைய அறிவிப்பை விடுத்திருக்கக்கூடிய சூழலையும் இன்னைக்கு பார்க்க முடிகிறது. அதே நேரம் இஸ்ரேலி ஹயோம் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியின் பிரகாரம் அல் ஜசீரா தொட்டு காட்டக்கூடிய இன்னும் ஒரு தகவலின் படியும் காசாவிலே இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய புதிய தலைவராக தௌஃபீக் அபு நயீம் அவர்கள் செயல்பட போகிறார் என்பது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல். இவர்தான் தௌஃபீக் அபு நயீம் அவர்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முன்னாள் தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள், தௌஃபீக் அபு நயீம் அவர்கள் ஏற்கனவே ஒரு தாக்குதலில் இவங்கெல்லாம் இருக்கிற காலத்தில் பாதிக்கப்பட்ட நேரத்தில் மருத்துவமனையில் போய் பார்க்கக்கூடிய காட்சி, அதனுடைய புகைப்படத்தை பார்க்கிறீங்க. தௌஃபீக் அபு நயீம் அவர்கள் இப்பொழுது மிக திடகாத்திரமாக இருக்கிறார். அதே நேரம் பாலஸ்தீனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் பிரிவினுடைய தலைவராகவும் அதே நேரத்தில் இராணுவத்தினுடைய தலைவராகவும் அவர்தான் இனிமேல் செயல்படுவார் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கேன்னா, காசாவுக்கு வெளியில கத்தர்ல இருந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளராக ஹலீல் அல் ஹையா அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு செயல்பட்டு வருகிறார். அதே நேரத்தில் காசாவுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களை நேரடியாக நிர்வகிக்கிற வேலையை இவர்தான் செய்ய இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஷேக் அகமது யாசின் அவர்களுடைய நேரடி வளர்ப்பிலே உருவானவர்களில் இவரும் ஒருவர். அதே நேரத்தில் யஹியா அவருக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவராக செயல்பட்டவர் தான் இந்த தௌஃபீக் அபு நயீம் அவர்கள். காசா பகுதியில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை இவர்தான் வழிநடத்தி இருக்கிறார். குறிப்பாக காசாவில் இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் படித்து ஷரியா சட்டப்பிரிவில் இளங்கலை பட்டத்தை பெற்றுக் கொண்டிருந்த இவர் பின் நாட்களில் முனைவர் பட்டத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த பல்கலைக்கழகத்திலான் அவர் முதல் தடவையாக ஷேக் யஹியா சின்வார் அவர்களை சந்தித்திருக்கிறார். இஸ்ரேலுடைய சிறைகளில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய வாழ்வை கழித்த இவர் பின் நாட்களில் வெளியாகும் போது இஸ்ரேலிய எபிரேய மொழியை மிக தெளிவாக பேச, எழுத, வாசிக்க கற்றுக்கொண்டவராகவும் இருக்கிறார். இவர்தான் தற்போது பாலஸ்தீனத்தை நிர்வகிக்க இருக்கிறார். குறிப்பாக 2017 ஆண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு தாக்குதலில் இருந்து இவர் உயிர் தப்பியிருக்கிறார். அடுத்ததாக காசாவில் யஹியா சின்வார், இஸ்மாயில் ஹனியா, ஷேக் ஆரூரி, இந்த தொடரில் தற்போது உயிரோடு இருக்கக்கூடியவர்களில் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக மஹமூத் அல் ஜஹார் அவர்கள் மாத்திரம்தான் இருக்கிறார்கள். எனவே மஹமூத் அல் ஜஹார் பதவியை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றும் அவருக்கு பதிலாக தௌஃபீக் அபு நயீம் அவர்கள் தான் தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராக செயல்படுவது மட்டுமல்லாமல் என்னதான் சர்வதேச கண்காணிப்பின் கீழே ஆணையம் அமைக்கப்பட்டாலும் அது அத்தனையுமே இவருடைய கட்டளையின் கீழ் தான் செயல்படும் என்று பாலஸ்தீன மக்கள் நம்புகிறார்கள் என்கிறது இஸ்ரேலி ஹயோம். இதை தாண்டி 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக செய்யப்பட்ட சர்வதேச அணுத்தடுப்பு ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டது என்பதை ஈரான் அறிவித்திருக்கிறது. ஈரானுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையில 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தை விட்டு கடந்த முறை ஆட்சியில் இருக்கும்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடையிலேயே அமெரிக்கா வெளியேறுவதாக அறிவித்திருந்தார். ஆனாலும் ஐரோப்பிய ஒன்றியங்கள் இந்த ஒப்பந்தத்தை கடைபிடித்தே வந்த நிலையில் 22, 31 ஆகிய நம்பர்களை கொண்ட இந்த ஒப்பந்தம் தற்போது காலாவதியாகி இருக்கிறது. இன்றைய நாளில் காலாவதியாகி இருக்கிறது. எனவே இனிமேல் சாதாரணமாக எல்லா நாடுகளுக்கும் உரிய நிலைதான் ஈரானுக்கும் இருக்கிறது என்கிற செய்திகளை ஈரான் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. அவர்கள் தங்களுடைய பணிகளை தொடர்ந்து முன்னெடுப்பதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். பாலஸ்தீனம் தொடர்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். காசாவினுடைய செய்திகளை ஒவ்வொரு நாளும் என்ன இந்த சமாதான நிலைக்குள்ளும் நடைபெறுகிறது என்பதை கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியாளர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.